பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் அத்தௌபத்து ஷர்இய்யத்து, மார்க்கம் காட்டக்கூடிய தௌபா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தௌபா என்றால் என்ன என்பதற்கான அர்த்தங்களை கடந்த தொடர்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். தௌபா என்றால் சுருக்கமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறான செயலை விட்டுவிட்டு மனம் திருந்தி இனிமேல் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்ற உறுதி எடுத்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடி மீளுதலுக்கு பெயர்தான் தௌபா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறான தௌபாவில் மிக சிறந்த முன்மாதிரிகளாக உச்சக்கட்ட தௌபாவை செய்த இடத்தில் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கக்கூடிய சஹாபியான மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காமிதி குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணியும் இருக்கிறாங்க. இவங்க இருவரும் செய்த இந்த தௌபா இருக்கிறதே, இது உண்மையான தௌபாவாகும். பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற நிலையில் உச்சக்கட்டமான நிலையாகும் இது. இனி பாவம் செய்வதற்கான வாய்ப்பை இல்லாத, செய்த தவறுக்கான உண்மையான தௌபாவை இருவரும் மேற்கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஅன் சுலைமான் இப்னு புரைதா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன் அபீஹி, அவர்களுடைய தந்தையிடமிருந்து, கால ஜாஅ மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தவர்கள் ஃபகால, கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தஹிர்னி, என்னை சுத்தப்படுத்துங்கள். ஃபகால், உடனே நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்களுடைய இரக்க குணத்தை பாருங்கள். வைஹக், வைஹக், வைஹக் என்றால் இதற்கான அர்த்தம் நான் அனுதாபப்படுகிறேன். வைஹகுக்கு என்ன அர்த்தம்? நான் அனுதாபப்படுகிறேன். ஆனால் பெரும்பாலான இடங்களில் இதற்கு இன்னொரு சொல்லப்படக்கூடிய அர்த்தம் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அது ஏற்றமான அர்த்தம் கிடையாது. வைஹக் என்றால் நாசம் உண்டாகட்டும் என்ற அர்த்தம். இது சரியான அர்த்தம், அதாவது சரியான நோக்கத்தின் அர்த்தம் கிடையாது. வைஹக் என்று சொன்னால் இது கலிமத்து தரஹுமின், இரக்கத்தின் வெளிப்பாட்டால் வரக்கூடிய, அன்பின் வெளிப்பாட்டால் வரக்கூடிய, வேதனை உணர்வை விளங்கி வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாகும். வைஹக், நான் அனுதாபப்படுகிறேன். இர்ஜி, திரும்பி செல்லுங்கள். ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ், அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று பாருங்கள், நபி அவர்களுடைய அழகிய பண்பை பாருங்கள். என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லும் போது நபி அவர்கள் எதிலிருந்து சுத்தப்படுத்தணும், என்ன படுத்தணும், என்ன செஞ்சிட்டீங்க என்று துருவி துருவி பிறருடைய குற்ற குறைகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ள விரும்பவில்லை. நபி அவர்கள் ஆரம்பத்தில் இப்படிதான் செஞ்சாங்க. அவங்க சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க நபி அவர்கள்? இர்ஜி, திரும்பி போங்க. ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ், அல்லாஹ்ட்ட போய் பாவமன்னிப்பு தேடுங்க. வத்துபு இலைஹி, அவன் பக்கமாக திரும்புங்கள். பாவத்தை விட்டு விலகி அவன் பக்கமாக நீங்கள் திரும்புங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஆனால் அந்த நபி தோழரோ மிக உண்மையான தௌபாவை செய்ய நாடினார்கள். மீண்டும் நபி அவர்களிடத்திலே சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்ல நபி அவர்கள் மீண்டும் திரும்பி செல்லுங்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பை தேடுங்கள் என்று கூறினார்கள். 3வது தடவையும் இவ்வாறே நடந்தது. 4வது தடவையாக
நபி அவர்கள் எதிலிருந்து சுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஜினாவிலிருந்து என்னை சுத்தப்படுத்துங்கள், விபச்சாரம் செய்து விட்டேன், அதிலிருந்து சுத்தப்படுத்துங்கள். அப்போதுதான் நபி அவர்கள் உடனே என்ன செய்யவில்லை, தண்டனை நிறைவேற்றவில்லை. இவர்கள் இவர்கள் தொடர்பாக அவர்களுடைய மக்களிடத்திலே விசாரணை செய்தார்கள். அவங்களுக்கு ஏதாவது மனநோய் ஏதும் இருக்கிறதா, பைத்தியம் ஏது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இல்லை என்ற பதில் வந்த பிறகு மீண்டும் ஏதேனும் மதுவை அவர்கள் குடித்த காரணத்தினால் புத்தி பேதலித்து இவ்வாறு கூறுகிறார்களா என்று நபியவர்கள் சஹாபாக்களிடத்திலே அவர்களுடைய வாயை நுகர்ந்து பார்த்து, அதன் மூலமாக அவங்க சொல்லக்கூடிய செய்தி ஏதாவது தவறுதலாக இருக்குமோ, அதன் மூலமா அவங்க போய் திருந்தக்கூடிய அல்லாஹ்விடத்திலே பாமன்னிப்பு தேடி வாழக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்படும் என்ற நிலையின் அடிப்படையில் நபியவர்கள் அங்கு என்ன செய்யறாங்க, தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக பல ஊர்ஜித நிலைகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அங்கு எதுவும் அவ்வாறான நிலை இல்லை. மாறாக அவங்க மது அருந்தவில்லை, பைத்திய நிலையும் அவர்களுக்கு கிடையாது. மாறாக மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையான தௌபாவை, உண்மையான பாவத்திலிருந்து மீளக்கூடிய நிலையை அவர்கள் நாடினார்கள். எப்போது தவறு ஊர்ஜிதமாகி விடுமோ தண்டனை அங்கு கடமையாகிவிடும், தண்டனை அங்கு நிறைவேற்றப்படுகிறது. பிறகு இது ஒரு நீண்ட சம்பவம். இந்த நபித்தொழர் தொடர்பாக 2 கருத்துக்கள் சஹாபாக்களிடத்திலே நிலவுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தௌபாவை சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக இவ்வாறு கூறினார்கள். லகது திட்டவட்டமாக தாப தௌபத்தன், மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாவ மீழ்ச்சியை செய்துள்ளார்கள். பாவத்திலிருந்து விலகி பாவ மன்னிப்பை திட்டவட்டமாக அவர்கள் தேடி இருக்கிறார்கள். எப்படியான பாவ மீழ்ச்சி என்று சொன்னால், லவ் குஸிமத் பைன உம்மத்தின், மக்களுக்கு மத்தியில் அவர்கள் செய்த அந்த தௌபா பங்கீடு செய்து கொடுக்கப்படுமையானால் லவஸிஅத்ஹும், அவர்களுக்கு அது விசாலமானதாகவே இருக்கும், அந்த பாவ மன்னிப்பு அது அதிகமானதாகவே இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதே போல காமிதி குலத்தை சார்ந்த பெண்மணி விஷயத்திலும் நபி அவர்கள் கூறிய செய்தி, காமிதியா குலத்தை சார்ந்த பெண்மணியும் மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்ட நிலையை அறிந்திருந்தார்கள். அறிந்திருந்தும் தான் செய்த தவறிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இதே போலவே என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கூறினார்கள். நினைத்து பாருங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விபச்சாரம் திருமணமான பிறகு ஒரு ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்துவிட்டால் அதற்கான தண்டனை பள்ளம் தோண்டி அவர்களை கழுத்து வரைக்கும் புதைத்து கல்லால் எறிந்து கொள்வதுதான் அதற்கான அல்லாஹுடைய தண்டனையாகும். தான் செய்த தவறான செயலுக்கான தண்டனை இதுதான் என்பதை அறிந்திருந்தும் இந்த 2 நபி தோழர்களும், அதாவது மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காமிதியா குலத்தை சார்ந்த பெண்மணியும் அப்படியான தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அல்லாஹ்விடத்திலே சிறந்த தௌபாவை அவர்கள் நாடினார்கள். நபி அவர்கள் கூறுவதை பாருங்கள். காமிதியா குலத்தை சார்ந்த அந்த பெண்மணி விஷயத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், லகது தாபத் தௌபத்தன், அந்த பெண்மணி தௌபா செய்துள்ளார்கள் திட்டவட்டமாக. எப்படியான தௌபா என்று சொன்னால், பாவ மீட்சி என்று சொன்னால், லவ் தாபஹா சாஹிபு மக்ஸின், அநீதம் செய்தவர் அந்த தௌபாவை செய்வாரையானால், அது போன்ற ஒரு தௌபாவை செய்வாரையானால், லகுஃபிர லஹு,
அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்சின் என்பதற்கான அர்த்தத்தை கீழே கொடுத்திருக்கிறாங்க. அல் மக்சு என்பது அந்நக்ஸ், குறை, வத்துல், அநீதம் என்ற அர்த்தமாகும். அதே போல வல் மக்ஸ் என்பதற்கு மற்றொரு அர்த்தம் தராஹிமு கானத் துஹது மின் பாயிஇ ஸிலஇ ஃபில் அஸ்வாகி ஃபில் ஜாஹிலியா. ஜாஹிலியாவுடைய காலகட்டத்தில் கடை தெருக்களில் வியாபார பொருட்களை விற்கக்கூடிய வியாபாரிடமிருந்து எடுக்கப்படக்கூடிய திர்ஹம்கள் என்று அர்த்தமாகும். இந்த இடத்தில் நோக்கம் என்னவென்றால், இதே போன்ற ஒரு தௌபாவை அநீதம் செய்தவர் அல்லது வியாபாரிடமிருந்து அவருடைய திர்ஹம்களை அநீதமாக திருடிய அல்ல அபகரித்த மனிதர் இப்படியான தௌபாவை செய்வாரையானால், பாவ மன்னிப்பை தேடுவாரையானால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்திடுவான் என்பதையும் நபி அவர்கள் இங்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல வியாபாரிகளுடைய திர்ஹம்களை, செல்வங்களை திருடுவது, அபகரிப்பது என்பதும் பெரும் பாவம் என்பதை நபி அவர்கள் இங்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் இது போன்ற பாவமான செயலிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. قال شيخ الإسلام ابن تيمية رحمه الله في الفتاوى. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா ஃபதாவா என்ற நூலில் கூறுகிறார்கள், ஜில்த் 10 பாகம் 10 சஃப்ஹா பக்கம் 310, வலா புத்த லிகுல்லி அப்தின், ஒவ்வொரு அடியானுக்கும் அவசியமாகும் இன் தௌபத்தின், பாவ மன்னிப்பு தேடுவது, பாவ மீழ்ச்சி செய்வது, வஹிய வாஜிபத்துன் அலல் அவ்வலீன வல் ஆஹிரீன், ஆரம்பத்தில் உள்ள மக்களுக்கும் இறுதியாக உள்ள மக்களுக்கும் இது வாஜிபத்துன் கடமையாகும். ஆரம்ப மக்களுக்கும் இறுதியாக உள்ள மக்களுக்கும் தௌபா என்பது கடமையான ஒன்றாக இருக்கிறது. எல்லோருமே பாவ மன்னிப்பு செய்ய தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம். வகால ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யத் ரஹ்மஹுல்லாஹ் ஃபில் ஃபுர்கான் என்ற நூலில் பக்கம் 95 ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், فَلَيْسَ لِأَحَدٍ أَن يَظُنَّ اسْتِغْنَاءَهُ مِنَ التَّوْبَةِ إِلَى اللَّهِ تَعَالَى, எந்த ஒரு மனிதருக்கும் இடம் இல்லை, அந்த மனிதர் அல்லாஹின் பக்கம் திரும்பி செல்வது எனக்கு தேவையில்லை என்று எண்ணுவதற்கு எந்த மனிதருக்கும் வாய்ப்பு இல்லை. யாரும் அப்படி நினைக்கவே முடியாது. நான் அல்லாஹ்வின் பக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தை விட்டு திரும்புவது எனக்கு தேவையில்லை என்று யாரும் எண்ண முடியாது. வல் இஸ்திக்ஃபாரி மினத் துனூப், பாவங்களில் இருந்து பாவ மன்னிப்பு தேடுவது எனக்கு தேவையில்லை என்று எந்த ஒரு மனிதரும் எண்ணுவதற்கு இடம் இல்லை. பல் மாறாக குல்லு அஹதின், ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருவரும் முஹ்தாஜுன் இலா ذلك தாயிமன், எப்போதும் பாவ மன்னிப்பு தௌபா செய்வதற்கு தேவை உள்ளவராக இருக்கிறார். எப்போதுமே நாம் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம். قال تعالى, அல்லாஹு தஆலா கூறுகிறான், وهو الذي يقبل التوبة عن عباده, அவன்தான் யக்பலு தௌபத, பாவ மீட்சியை ஏற்றுக்கொள்கிறான். ஒரு மனிதனுடைய பாவத்தை விட்டு திரும்பக்கூடிய, மனம் திருந்தி அல்லாஹின் பக்கம் திரும்பக்கூடிய அந்த தௌபாவை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அன் இபாதிஹி, தன்னுடைய அடியார்களிடமிருந்து. சூரா அஷ்-ஷூரா 25வது வசனம். வகால தஆலா, அல்லாஹு தஆலா சூரா காஃபிர் 3வது வசனத்தில் கூறுகிறான், காஃபிருத் தன், பாவங்களை மன்னிப்பவன். அல்லாஹுடைய இந்த மாபெரும் குணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காஃபிருத் தன்பி, பாவங்களை மன்னிக்க கூடியவன். வகாபிலித் தௌபி, பாவ மீட்சியை, பாவத்திலிருந்து விலகி வருவதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன்.
எவ்வளவுதான் நீ பாவம் செஞ்சிருக்கிறாயா, நான் இனிமே செய்ய மாட்டேன் என்று திருந்தி அல்லாஹ்வின் பக்கம் நீ வருகிறாயா, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றார். சில மனிதர்கள் சொல்லக்கூடிய தவறான நிலைப்பாட்டை நாம் அறிந்திருக்கலாம். நான்லாம் என் வாழ்க்கையில உன்னை மன்னிக்கும் பேச்சுக்கு இடமே இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பாவத்தை செய்த மனிதராக இருந்தாலும் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று செய்த தவறை விளங்கி வருந்தி விலகி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவாரேயானால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் தவ்வாபும், அதிகமாக பாவ மன்னிப்பை பாவ மீட்சியை மனம் திருந்தி வருவதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். قال الحافظ ابن الجوزي رحمه الله الحافظ ابن الجوزي رحمه الله அவர்கள் في منهاج القاصدين என்ற நூலில் பாகம் 3 சஃப்ஹா பக்கம் 992 கூறுகிறார்கள், பயானு அன்ன தௌபத, தௌபாவினுடைய விளக்கமாகிறது, இதா இஜ்தமஅத் ஷராயிதுஹா, அதனுடைய நிபந்தனைகள் அங்கு ஒன்று சேர்ந்து விடுமையானால், ஃபஹிய மக்பூலத்துன் லா மஹாலத, சந்தேகமில்லாமல் அந்த தௌபாவானது மக்பூலத்துன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். ஆனா அங்க என்ன இருக்கிறது? நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இஅலம், அறிந்து கொள், அன்னக இதா ஃபஹிம்த மஅனல் கபூல், ஏற்றுக்கொள்ளப்படுவதின் அர்த்தத்தை நீ அறிந்து கொண்டால், லம் தஷுக்க ஃபி அன்ன குல்ல தௌபத்தின் ஸஹீஹத்தின் ஃபஹிய மக்பூலத்துன், சரியான அனைத்து தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் நீ சந்தேகம் கொள்ள மாட்டாய். தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அர்த்தத்தை நீ விளங்கினால், சரியான தௌபாவை மேற்கொள்ளும் போது, தௌபாவை செய்யும் போது கண்டிப்பாக அது என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் அங்கு சந்தேகம் ஏற்படாது. ஏனென்றால் வதாலிக, அது அன்னல் கல்ப குலிக சலீமன், உள்ளமாகிறது சலீமன், குறைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டதாகத்தான் படைக்கப்பட்டுள்ளது, ஆரோக்கியமானதாக, பாவங்களிலிருந்து தூய்மை பெற்ற நிலையில்தான் உள்ளமானது படைக்கப்பட்டுள்ளது. ஃபகுல்லு மௌலூதின், ஒவ்வொரு பெறப்படக்கூடிய குழந்தையும், யூலது அலல் ஃபித்ரா, இயற்கையிலேயே பாவம் அற்ற நிலையில் தூய்மையான நிலையில்தான் பெற்றெடுக்கப்படுகிறது. வ இன்னமா தஃபூதுஹு ஸலாமத்து, அந்த ஆரோக்கியமான நிலை தவறி விடுவதெல்லாம், அந்த குழந்தை விட்டு தவறி விடுவதெல்லாம் பி குதூரத்தின், கரைகள் மூலமாகத்தான் அது தவறி விடுகிறது. சுத்தமாகத்தான் குழந்தையினுடைய உள்ளம் இருக்குது. அந்த குழந்தை என்ன செய்வது கிடையாது? பாவங்களையோ தவறுகளையோ செய்வது கிடையாது. ஆனால் பின்னால போக போகத்தான் அந்த நல்ல உள்ளமானது அந்த குழந்தை பெரியவனாக ஆகி பாவங்கள் செய்யும் போது கரைகள் படிந்து அது அழுக்கானதாக மாறிவிடுகிறது. அதை தான் இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கரைகள் மூலமாகத்தான் அந்த உள்ளத்தினுடைய சலாமத், ஆரோக்கிய தன்மை இல்லாமல் ஆகிவிடுகிறது. தர்ஹகு வஜ்ஹஹு மின் கபரத்தி ذுனூபி வ ظுல்மத்திஹா, பாவத்தினுடைய புழுதிகள் அந்த உள்ளம் செய்யக்கூடிய அநீதத்தினுடைய, அந்த மனிதன் செய்யக்கூடிய அநியாயத்தினுடைய புழுதிகள் அந்த மனிதனின் முகங்களில் என்ன செய்கிறது? படுகிறது. ஃபைதா தாப, பாவம் செய்துவிட்ட மனிதன், அவனுடைய உள்ளங்களில் பாவ கரைகள்
படிந்து இருக்கின்றன, முகங்களில் பாவத்தின் புழுதிகள் படிந்திருக்கின்றன. இப்படியான மனிதன் பாவம் முயற்சி செய்வானேயானால், பாவத்தை விட்டு விலகி திருந்தி மன்னிப்பு தேடுவானேயானால், குஷிஃபமா குஷிஃப, நீக்கப்படக்கூடியது நீக்கம் பெற்றுவிடும், நீக்கம் செய்யப்படும். வனசக நூருல் ஹசனாத்தி வலாம செய்யாத், நன்மையின் ஒளி பாவத்தின் இருளை மாற்றிவிடும். நன்மையின் ஒளி என்ன செய்து, நன்மைகளின் ஒளி பாவங்களின் இருளை மாற்றிவிடும். நஸ்ஹன் நஹாரில் லைல, பகலின் வெளிச்சம் இரவின் இருளை மாற்றுவதைப் போல. ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ஃபத்தௌபத்து அல்லதி யக்பலுஹா அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தௌபா, பாவ மீழ்ச்சி என்பது ஹிய அன் தகூன அலா சிஃபத்தின் முஅய்யனத்தின், அது குறிப்பிடப்பட்ட தன்மையில் இருக்க வேண்டும், குறிப்பான தன்மையில் இருக்க வேண்டும். அலா ஷர்த்தில் குர்ஆனில் கரீம் வ அலா ஷர்த்தி சுன்னத்தின் நபவிய்யா, குர்ஆன் சொல்லக்கூடிய நிபந்தனையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நபி அவர்கள் கற்றுத்தரக்கூடிய சுன்னா வழிகாட்டுதலினுடைய நிபந்தனையில் இருக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. குர்ஆன் கூறக்கூடிய நிபந்தனைகளில் இருக்க வேண்டும். நபி அவர்கள் காட்டக்கூடிய பாவ மன்னிப்பினுடைய நிபந்தனைகளில் அந்த பாவ மன்னிப்பு தேடுதல், பாவ மீட்சி என்பது இருக்க வேண்டும். கீழே அடிக்குறிப்பில் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஃபலைஸத் ஐயு தௌபத்தின் மிம்மா யஃஅலுஹல் ஆன் அஹ்லுல் பிதஇ, இப்போது பிதாவை செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தௌபா என்பது அது தௌபாவே இல்லை. அவங்க செய்யக்கூடிய எந்த தௌபாவும் எந்த பாவ மீட்சியே கிடையாது. ஏன்னா நீங்க பார்க்கலாம், பிதாத் செய்யக்கூடியவங்க பிதாத் செய்து கொண்டு பாவங்களையும் செய்து கொண்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்ற வார்த்தைகளை சொல்றாங்க. சொல்லிட்டு அங்கிட்டு போய் என்ன செய்யறாங்க, வட்டி வாங்குறாங்க. அதே போல பிதாவான காரியங்களையும் விடாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை தான் ஷேக் அவர்கள் இங்கு குறிப்பிடுகிறார்கள். ஃபலைஸத் ஐயு தௌபத்தின் மிம்மா யஃஅலுஹல் ஆன் அஹ்லுல் பிதஇ, பிதாவாசிகள் பிதாவை மார்க்கத்தில் இல்லாத புதிய புதிய காரியங்களை வணக்கமாக மன இச்சையை பின்பற்றி செய்யக்கூடிய இந்த மக்கள், இவர்கள் செய்யக்கூடிய எந்த தௌபாவும் தௌபாவே இல்லை. அதே போல மிம்மா யஃஅலுஹா அஹ்லுல் மஆசி ஃபி ஹாதா ஸமானில் ஹாதிர், இந்த தற்காலத்திலே பாவம் செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தௌபாவும் தௌபாவே இல்லை. ஏன்னா அவங்க பாவத்தை செஞ்சுக்கிட்டு தௌபா நாங்க செய்யறோம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மட்டும்தான் சொல்றாங்களே தவிர குர்ஆன் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் அவங்ககிட்ட இடம் பெறல. ஃபைன்னஹா லைஸத் அலா உசூலித்தீன், மார்க்கத்தினுடைய அடிப்படைகளிலேயே அது கிடையாது. ஃபலா யுக்பல் மின்ஹும், அவர்கள் செய்யக்கூடிய தௌபா அவர்களிடமிருந்து என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இது மிக முக்கியமானது. குர்ஆன் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் என்ன, குர்ஆன் சொல்லக்கூடிய தௌபாவினுடைய முறைகள் என்னென்ன பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கூறுகிறார் சூரா ஆல இம்ரான் 135வது வசனத்தில், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், ஒரு மானக்கேடான செயலை அவர்கள் செய்துவிட்டால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்துவிட்டால், ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவார்கள். மிக முக்கியமான நிபந்தனை. ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள். வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார்? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு, அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவமான செயலில் அவர்கள் நிரந்தரமாக செய்து கொண்டிருக்க மாட்டார்கள், தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். இது நிபந்தனை. பாவமன்னிப்பு தௌபான என்னது? செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவமான
செயலை தொடர்ந்து செய்யாமல் இருக்க வேண்டும். இந்த நிபந்தனை இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வை நினைவு கூறுதல், பாவ மன்னிப்பு தேடுதல் இருக்கணும். இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதி இருக்க வேண்டும். வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கும் நிலையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவமான செயலின் மீது அவர்கள் நிரந்தரமாக தொடர்ந்து செய்ய மாட்டார்கள், நிலைத்து இருக்க மாட்டார்கள். இது மிக முக்கியமான நிபந்தனை. சூரா அன்-நிசாவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனையை பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறார், வமை யஅமல் சூஅன், யார் ஒரு தீமையை செய்து விட்டாரோ, அவ் யஸ்லிம் நஃப்ஸஹ், அல்லது தனக்கு தானே ஒரு அநீதத்தை செய்து விட்டாரோ, சும்ம பிறகு யஸ்தக்ஃபிரில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அவர் பாவமன்னிப்பு தேடுகிறார். பாவமன்னிப்பு தேடுதல் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன் என்று செய்த பாவத்தை நினைவுபடுத்தி மன்னிப்பு தேடும் இந்த நிபந்தனை இருக்க வேண்டும். எத்தனை பேர் இப்படி செய்யறாங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று வார்த்தைகளை மட்டும் சொல்றாங்களே தவிர அதோடைய அர்த்தங்கள் கூட நிறைய மக்களுக்கு தெரிவது கிடையாது. நான் அல்லாஹ்விடத்திலே செய்த இந்த தவறுக்காக நான் பாவமன்னிப்பு தேடுகிறேன் என்ற உணர்வு கூட இருப்பது கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பான. அல்லாஹ் கூறுகிறார், சும்ம பிறகு யஸ்தக்ஃபிரில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவம் செய்த அந்த மனிதர் அல்லது அநீதம் செய்த அந்த மனிதர் பாவமன்னிப்பு தேடுகிறார் என்றால், யஜிதில்லாஹ், அல்லாஹுவை அந்த அடியார் பெற்றுக்கொள்வார். கஃபூரன், அவர் செய்த பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும், ரஹீமன், கருணை காட்டக்கூடியவனாகவும் அல்லாஹுவை அந்த அடியான் பெற்றுக்கொள்வார் என்று அல்லாஹ் கூறுகிறார். சூரா கஸஸ் 54வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், மிக முக்கியமான பாவ மன்னிப்பினுடைய நிபந்தனைகளில் உள்ள ஒரு நிபந்தனை. வகால தஆலா, அல்லாஹ் கூறுகிறார், வயத்ரஊன, அவர்கள் தடுப்பார்கள், பில் ஹஸனத்தி ஸய்யிஅத, பாவத்தை நன்மையின் மூலமாக தடுப்பார்கள். இந்த ஒரு பண்பையும் நாம கொண்டு வரணும். பாவம் செய்து கொண்டிருந்தோம், உதாரணத்திற்கு போன்ல தவறான மார்க்கம் அனுமதிக்கான செயலை செய்யக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது. இனிமே நான் இந்த பாவமான காரியத்தை செய்ய மாட்டேன் என்ற ஒரு தௌபாவை மேற்கொள்ளக்கூடிய மனிதர் என்ன செய்ய வேண்டும் என்றால், தௌபாவை மேற்கொண்ட பிறகு அடுத்து இதே போல எண்ணத்தை ஷைத்தான் ஏற்படுத்துவான். உன்னுடைய போனை நீ ஓபன் செய்து அல்லாஹுக்கு பிடிக்காத காரியத்தை செய் என்று ஷைத்தான் தூண்டும் போது உடனே என்ன செய்யணும்? அதை நன்மையால அந்த தீமையை தடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் சொன்னா, டக்குன்னு குர்ஆனை ஓபன் பண்ணணும். டக்குன்னு ஒரு நல்ல புத்தகத்தை ஓபன் பண்ணி அதை படிக்க ஆரம்பிக்கணும். இது போல பாவத்தை நன்மையின் மூலமாக தடுப்பார்கள். அதே போல பெற்றோரிடத்துல தீமை செய்யக்கூடிய ஒரு தீய குணம் இருக்குமையானால் அதை ஷைத்தான் அந்த தீய குணத்தை தூண்டும் போதெல்லாம் உடனே என்ன செய்யறது? பெற்றோருக்கு உபகாரம் செய்து நன்மையின் மூலமாக அந்த தீமையை தடுப்பது. கோபத்துடன் பேசு என்று உள்ளம் தூண்டும் போது உடனே பணிவாக நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுவது. இது பாவத்தினுடைய நிபந்தனைகளில் உள்ள ஒரு நிபந்தனையாகும். வகால தஆலா, பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகளில் உள்ள ஒரு நிபந்தனையாகும். வகால தஆலா, அல்லாஹ் கூறுகிறான், வஅகிமிஸ் ஸலாத தரஃபைன் நஹாரி வஸுலஃபம் மினல் லைல், பகலின் இரு ஓரங்களிலும் தொழுகையை நீ நிலை நிறுத்துவீராக. வஸுலஃபம் மினல் லைல், இரவின் ஒரு பகுதியிலும் தொழுகையை நீ நிலை நிறுத்துவீராக. இன்னல் ஹசனாத், நிச்சயமாக நன்மைகள், மிக முக்கியமானது, நன்மைகளை செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பினுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கணும்? பாவம் செய்த மனிதர் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நன்மைகள் செய்யக்கூடியவராக மாற வேண்டும். இன்னல் ஹசனாத், நிச்சயமாக நன்மைகள், யுத்ஹிப்ன ஸய்யிஆத், பாவங்களை போக்கி விடுகின்றன. ذلك, இது ذிக்ரா லிஸ்ஸாகிரீன், நல்லறிவு பெறக்கூடியவர்களுக்கு அல்லது நினைவு கூறக்கூடியவர்களுக்கான ஒரு உபதேசமாகும் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ்வுடைய உபதேசம் இது. குல்து, ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் கூறுகிறார்கள், வ இகாமத்து ஸலாத்தி வல் இபாதா, தொழுகை நிலைநாட்டுவதும்
வணக்கத்தை நிலை நிறுத்துவதும் லா தகூனு இல்லா அத்னா அல் ஹயாத், வாழ்க்கையின் இடையிலே தவிர வேறொரு சந்தர்ப்பத்தில் இதையெல்லாம் செய்ய முடியாது. மௌத்தான பிறகு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. லா கபிலல் மௌத்தி பி வக்தின் யசீர், நான் தொழுகை நிலைநாட்டுவேன், நான் இனிமே திருந்துவேன் என்று மரணத்திற்கு முன்பாக, சிறிது நேரத்துக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஏன்னா இது ஏன் இங்க ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இன்று பல பேர் என்னன்னா மௌத்துடைய நிலையில என்ன செய்யறாங்க? பாவமன்னிப்பு தேடுறாங்க. அதாவது மரண படுக்கையில் இருக்கும்போது தொழாத மனிதராக உள்ளவர், இனிமே நான் தொழுவேன், இனிமே நான் திருந்துவேன், நான் நல்லவனா இருப்பேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா தொழ முடியுமா? இபாதா செய்ய முடியுமா? அப்ப தௌபா என்பது எப்ப செய்ய வேண்டும்? அது வாழக்கூடிய நோய், மரணத்தினுடைய நோய் வராத காலகட்டத்தில் செய்ய வேண்டும். ஒரு தடவை நம்ம ஷேகை சந்திக்கும் போது இந்த பாட நூலை தொகுத்த அந்த சமயத்துல ஷேக் அவங்க நமக்கு கூறிய ஒரு செய்தி என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, மரணத்தினுடைய அறிகுறிகளை வெளிப்படுத்தக்கூடிய நோய் வந்த சமயத்துல ஒருவர் பாவமன்னிப்பு தேடினாலும் அந்த பாவமன்னிப்பு என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. இனி கொஞ்ச நாள் அவர் வஃபாத் ஆகிடுவார் என்ற அறிகுறி தென்பற்றுச்சு. ஆனா அதுக்கு முன்னால அவர் பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, தௌபாவை செய்யல, பாவ முயற்சியை செய்யல. மரண அறிகுறி வந்த சமயத்துல அல்லது மரணத்தினுடைய நிலையை உணர்த்தக்கூடிய நோய்கள் வந்த சமயத்தில் அவர் என்ன செய்கிறார்? பாவமன்னிப்பு தேடுகிறார் என்று சொன்னால் அது பாவமன்னிப்பு, தௌபா கிடையாது, ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற கருத்தை விலக்கி சொன்னார்கள். மிக முக்கியமானது. இதையெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முன்கூட்டிய பாவமன்னிப்பு தேடும் பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வகால தஆலா, அல்லாஹ் கூறுகிறான் சூரா இஸ்ரா 25வது வசனத்தில், ஃபைன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன் பக்கமாக திரும்பக்கூடிய, லில் அவ்வாபீன, அவ்வாப் என்று சொன்னால் நன்மையின் பக்கமாக திரும்பி செல்லக்கூடிய மக்கள், அல்லதீன யர்ஜிஊன இலல் கைர், நன்மையின் பக்கமாக திரும்பி செல்லக்கூடிய மக்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இது நன்மையின் பக்கமாக திரும்புதல் மரண சமயத்துல கிடைக்குமா? மௌத்து வந்துருச்சு, கிடைக்காது. எனவே அதே போல மரணத்தினுடைய அறிகுறிகளை விளக்கக்கூடிய நோய்கள் வந்த சமயத்திலும் இதெல்லாம் ஏற்படுமா? முடியாது. எனவே முன்கூட்டியே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆரோக்கியமான நிலையில வாலிபனாக இருக்கும் போது திருந்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களை நாம் பார்ப்போம். உண்மையிலேயே இது நமக்கு தேவையான வசனங்களாகும், வழிகாட்டுதல்களாகும். அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை வாழ்க்கையில் பின்பற்ற தௌஃபீக் செய்வானாக. பாவங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உண்மையான பாவமன்னிப்பு தேடக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹு தஆலா நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.